மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இது டெல்லி மாநிலத்தில் மட்டுமல்ல, தேசிய அரசியல் களத்திலும் ஒரு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்து டெல்லியில் உச்சக்கட்ட பதற்றமும் தற்பொழுது நீடித்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கைது நடவடிக்கை எதிர்பார்த்த ஒன்றுதானா? என்னென்ன பிரிவுகளின் கீழ் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால்? அடுத்து என்ன அங்கு நடந்து கொண்டிருக்கிறது? ரமேஷ், விரிவான தகவல்கள். அதாவது, டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை இன்று இரவு கைது செய்திருக்கிறது. முன்னதாக இந்த வழக்கில் அவர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு 9 முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் அமலாக்கத்துறையினுடைய இந்த சம்மன் சட்டவிரோதமானது என கூறி அவர் விசாரணைக்கு ஆஜராக மறுப்பு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில்தான் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று மாலை ஒரு தீர்ப்பு ஒன்றை கொடுத்தது. அதாவது, அமலாக்கத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால தடை உத்தரவு எதையும் பிறப்பிக்க மறுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அவரது வீட்டிற்கு விசாரணைக்காக சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 1 மணி நேர விசாரணைக்கு பின்னர் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறது. மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் அவர் தற்போது அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அவருக்கு கைது செய்யப்பட்டதற்கு எதிரான மனுவை உடனடியாக விசாரிக்க வலியுறுத்தி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சட்ட நிபுணர்கள் குழுவினர் தற்போது உச்சநீதிமன்றத்தை அணுகி இருக்கின்றனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இவர் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை சிபிஐ நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர் செய்யப்பட்டு அவரை தங்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை கஸ்டடி கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பல்வேறு தரப்பிலும் இருந்து கண்டனங்களும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் குவிந்து வருகின்றது. ஏனென்றால், எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்த இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக மிக முக்கியமான முதன்மையான ஒரு கட்சியை சேர்ந்தவராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேசிய கட்சி என்ற அடிப்படையில் தேசிய கட்சியினுடைய தலைவராகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார். பாரதிய ஜனதா, காங்கிரசுக்கு அடுத்தபடியாக தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கின்றது. எனவே இந்திய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள அனைத்து தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி என்ன தெரிவித்திருக்கின்றார் என்றால், அச்சமடைந்த ஒரு சர்வாதிகாரி மரணித்த ஜனநாயகத்தை உருவாக்க விரும்புகிறார். நாட்டில் உள்ள எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றிவிட்டு நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிப்பது, அரசியல் கட்சிகளை உடைப்பது, இவையெல்லாம் செய்தது போதாது என்று தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்களை கைது செய்வதும் ஒரு வாடிக்கையாகிவிட்டது. இந்திய கூட்டணி இதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் என்று அவர் தன்னுடைய அந்த காட்டமான விமர்சனத்தை பதிவு செய்திருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வாரா என்கிற ஒரு கேள்வியும் விவாதமும் எழுந்திருக்கின்றது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார், அவர் சிறையில் இருந்தபடியே ஆட்சியை வழிநடத்துவார் என்று ஆம் ஆத்மி கட்சியினர் கூறுகின்றனர். இதில் இது விவாதத்திற்கு உட்பட்டது. அதாவது, அவர் சிறையில் இருந்தவாறே முதல்வராக ஆட்சியை தொடர முடியுமா, அல்லது அவருக்கு பதிலாக புதிய முதல்வராக யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்களா என்பது விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஏனென்றால், கடந்த மாதம் சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த உடனேயே தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். சம்பை சோரன் புதிய முதல்வராக பொறுப்பேற்றார். ஆனால் தற்போது ஆம் ஆத்மி கட்சியினர் அவர் ராஜினாமாவெல்லாம் செய்ய மாட்டார், முதல்வராக தொடர்வார், சிறையிலிருந்தே அரசை வழிநடத்துவார் என்று கூறியிருக்கின்றனர். இது விவாதத்திற்கு உட்பட்டது. சட்ட ரீதியாக அது சரியாக இருந்தாலும் கூட தார்மீக அடிப்படையில் அப்படி சிறையிலிருந்து அரசை வழிநடத்துவது சரியாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. மற்றொரு புறம் இதையே முன்வைத்து மத்திய அரசு டெல்லியில் ஆளுநர் ஆட்சியோ அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அமல்படுத்த கூடும் என்கிற ஒரு விவாதங்களும் கூட தற்போது முன்வைக்கப்படுகிறது. மற்றொரு தரப்பில் என்னதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்தே அரசை வழிநடத்துவார் என்று கூறினாலும் சட்ட ரீதியாக சில விஷயங்கள் இருக்கிறது. அதன்படி அவர் சிறையில் இருந்து அரசை வழிநடத்த முடியாது. நிச்சயமாக
வேறு யாரேனும் ஒருவரைத்தான் அவர் முதல்வராக்க முடியும் என்கிற மற்றொரு விவாதங்களும் கூட அரசியல் அரங்கில் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது இந்த நாட்டையே தற்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த வழக்கில் இந்த டெல்லி மதுபான முறைகேடு வழக்கு என்பது 2021-22 அந்த ஆண்டில் தான் இந்த மதுபான கொள்கை என்பது வரையறை செய்யப்பட்டது. அதாவது அரசு கட்டுப்பாட்டில் இருந்த மதுபான நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மதுபான கொள்கையை வரையறை செய்ததில் மணீஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், டிஆர்எஸ் கட்சியினுடைய கவிதா ஆகியோர் தங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்காக சதி செய்திருக்கின்றனர். இதில் சாதகமான பலன்களை பெறுவதற்காக டிஆர்எஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ கவிதா, அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவிற்கு சுமார் 100 கோடி ரூபாய் கையூட்டாக கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த வழக்கினுடைய பிரதான அம்சமாக வந்திருக்கிறது. இந்த வழக்கில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி 26 டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 4 கடந்த ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் மார்ச் 15 பிஆர்எஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ எம்பி கவிதா கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது இவர்களோடு மட்டும் இருக்கவில்லை. இந்த வழக்கு தொடர்பாக சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டெல்லி அரசியலை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது மதுபான முறைகேடு ஊழல் தொடர்பான வழக்கு. பல்வேறு தலைவர்களும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.